ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வீடியோ இருக்கு சார். வீடியோ இருக்கு சார். சார் என்ன மேலே வைக்கிறீங்க? இல்ல ஆளு நான் பேசிக்கலாம். எது மேலே வைக்கிறீங்க? எதுக்கு மேலே வைக்கிறீங்க? இருங்க வராங்க பேசுங்க இருங்க. காரைக்குடியில் தபால் வாக்கில் குளறுபடி நடைபெற்றதாக கூறி தவிக வேட்பாளர் பிரபு தனது ஆதரவாளர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். காரைக்குடியில் 90 வயதான ராஜாமணி மற்றும் அவரது மனைவியிடம் தபால் வாக்கு சேகரிக்க சென்ற அலுவலர்கள் அவர்களது விருப்பத்துக்கு மாறாக கைச்சின்னத்தில் வாக்களித்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த ராஜாமணி உறவினர்கள் அங்கிருந்த போலீசாரிடம் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டது. என்ன மேலே வைக்கிறீங்க? இல்ல ஆளு நான் பேசிக்கலாம். எது மேலே வைக்கிறீங்க? எதுக்கு மேலே வைக்கிறீங்க? இருங்க வராங்க பேசுங்க இருங்க. இது தொடர்பான புகாரை பெற்றுக் கொண்ட தேர்தல் அலுவலர் வீடியோ ஆதாரத்தை பார்த்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். நாங்க அங்க மாடி நின்றுட்டு இருக்கோம். நான் தான் இந்த வீட்டுல மருமகளை பொண்ணது ரெண்டாவது பொண்ணு. நாங்க வந்து கோதுமை காய போட்டு இருந்தோம். கோதுமை காய போட்டு இருக்கும்போது இவங்க திடீர்னு உள்ள போறாங்க. எங்களுக்கு ஆக்கு பெர்மிஷன் எதுவுமே இல்ல, சொல்லவே இல்லை. வயசானது தாத்தா பாட்டி, அவங்க 2 பேரும் நிதானவில்லை, நடக்க முடியாது 2 பேரும். அப்போ இவங்க வந்து உள்ள போனாங்க. கைக்கு இது ஓட்டு போடணும்னு சொன்னேன். என்னன்னு கேட்டேன், ஆறு ஓட்டு போடணும் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், மாமா இல்லையே நாங்க அவங்க பூத்தர் போனாலும் 6 ஒருத்தர் கூட பொண்ணு போவோம், பையன் போவாங்க. அப்புறம் போலான்னு சொன்னேன். இவங்க என்ன தெரியுமா, நிப்பாட்டிட்டு இருமா அவங்க விருப்பம் தான் போடுறேன்னு சொன்னேன். சரி விருப்பம் தானே, நீங்க எதுக்கு போடுறேன்னு சொன்னா அவங்க பிரபு சின்னம் தெரியாது, அவங்க சின்னம் தெரியாது, புதுசா இருந்தாலும் தெரியும். பிரபு வந்து கையை அமைச்சுட்டு அந்த கைக்கு போட்டாங்க. போட்டது யாருமா? எங்க மாமனார் இருக்காங்களா அதிகாரி? அவங்க வந்து போயிட்டாங்க. அப்ப நாங்க பெர்மிஷன்களுக்கு எங்க மருமகள் இருக்கு, மகள் இருக்கு, எல்லாம் இருக்காங்க. நாட்டு வந்து ஒரு பெரியவங்க நிதானம் இல்லாதவங்க அவங்ககிட்ட போடும்போ ஒரு 6 ஒருத்தர் இருக்கணும்ல. ஆமா, அது இருக்கணும். ஏன் எங்களை வெளியே போக சொல்றேன்? உள்ள நீங்க நாங்க விளக்க, நீங்க யாரு கேட்டு நாங்க தான் சோறு போடுறாங்க, எங்க வீடுது. சரிங்க, நாங்க தான் பாக்குறோம். மாமனார் மாமிக்கு அவங்க பாப்பாங்களா? இவங்க வந்து அவங்களா வந்து கைக்கு போட வச்சுட்டு போயிட்டாங்க. பெத்தவங்க எங்க அப்பா அம்மா, இவங்ககிட்ட எதுவுமே புரியாது அவங்களுக்கு. வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, போடவே கையை வச்சு ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. இவங்க எங்க அம்மா சொல்லிட்டாங்க, அங்கேதான் ஓட்டு போடுவோம், ஏன் இங்க வந்து ஓட்டு போடுறேன்னு கேட்டதுக்கு எங்கே ஒண்ணுமே பதில் சொல்லாம கையை பிடிச்சி அமுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்களும் இல்ல? நாங்களே உள்ளே விட மாட்டேங்கிட்டாங்கல்ல. யாரை தள்ளி விட்டது? யாரமா தள்ளி விட்டாங்க? போலீஸ்காரன். யாரை தள்ளி விட்டாரு? வரும்போது தள்ளுறாரு, உள்ள வராது, எப்போமா வெளியே போமா சொல்லிவிட்டல. அப்படி அங்கேயும் அப்படிதான் தள்ளுறாரு. இதே மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க எங்களை. உங்களுக்கு என்ன தகவல் வந்துச்சு? எதன் பேரில் இங்கே வந்து சாலை மறியல் எதுக்காக பண்ணீங்க? என்ன விஷயம்? நாங்கள் கேம்பெயினிங்கில் இருந்தோம். இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு. அந்த முதியோர்களுக்கான ஓட்டு இருக்குல்ல, வீட்டில் வந்து அந்த டீம் வந்து ஒரு தேர்தல் அதிகாரி இவங்க 3 பேர் வந்து ஓட்டு வாங்குவாங்கல்ல, அதில் ஒரு சிக்கல்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. அப்புறம் என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அவர் போட சொன்னது நம்ம கட்சிக்கு, ஆனால் இவங்க வந்து டிக் பண்ணது இந்த கை சின்னத்தில் டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அதை கேட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்க போனதுக்கு அவங்கள ரொம்ப அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப மேன்ஹேண்டில் பண்ணிட்டார். பிடிச்சி தள்ளுறது, நீங்களே அதுக்கு வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதனோட வீடியோலாம் பார்த்தோம். ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே கிளம்பி அவங்கள வர சொல்லிட்டு இங்கே ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக வந்தோம். நாங்கள் வந்தப்போ அவர் அவைலபிளாக இல்லை. அதனால் அவரோ வர சொல்கிறக்கா, ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறக்கா அந்த ஒரு அவைலபிளாக இல்லையா? நீங்கள் கொடுத்து அவங்க வாங்கலையா? ஏன்னா இல்லை, அவர் இல்லை. நாங்கள் வந்தப்போ எங்களோட இது வந்து சீரியஸான விஷயம். இம்மிடியேட்டாக வந்து அவரை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி இந்த ஓட்டுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1500 ஓட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த ஓட்டெல்லாம் போல் ஆக்கிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டையும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கினாங்கன்னா இது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். இல்லை சார், தபால் ஓட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது தனியாக கொடுத்துருக்காங்களா? ஏன்னா காங்கிரஸ் மட்டும் போனதாக சொல்கிறாங்க. அவங்க 15 பேர் போட்டிருக்காங்க. 15 பேர் வந்து இந்த பிஎல்ஓ கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் கட்சி சார்ந்து ஒரு கேண்டிடேட் ஒரு வேட்பாளர் கூட பிஎல்ஓ போகல. அவங்க போகணும்ல. ஆமாம். ஏன் போகல? அது எங்களுக்கு அது தெரியல. எங்களுக்கு தகவல் சொன்னாங்களா சொல்லலையா? இல்லை, கேட்டதுக்கு புக்கில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த புக் இருக்கா சார்? அதுதான் பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். இம்மிடியேட்டாக அந்த 15
15 பேரும் நான் தரேன்னு சொல்லியிருக்கேன். இந்த தகவல் எங்களுக்கு தரல. ஸோ இப்போ சாலை மறியல் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது மேலே என்ன இதை நான் ரெக்வெஸ்ட் பண்ணது இதோடைய கம்ப்ளீட்டாக உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு இன்கேஸ் இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி போலானதெல்லாம் வந்து நம்ம அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அங்கே வசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் இதை தான் பண்ணிட்டு வந்தாங்க, இந்த வீட்டில் பிரச்சனையானது தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனை போல அந்த நம்பர்ஸ் எனக்கு தெரில, அந்த நம்பர் தெரில, அவங்களுக்கு தான் தெரியும். தபால் ஓட்டு பற்றியே உங்களுக்கு இதுவரை எந்த விதமான தகவலும் இல்லை, அதை பற்றி நீங்கள் அதை பார்க்கவும் இல்லை. தமிழர் கேட்கும்போது கூட எல்லா பார்ட்டிக்குமே வந்து இங்கே வந்து ஒவ்வொரு இதுக்கும் காங்கிரஸ் மட்டும் போயிருக்காங்க, மீது எந்த கட்சியிலேருந்தும் போகல. அது எப்படி அது நடந்துச்சுன்னே தெரில. நீங்கள் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு புகார் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இங்கே நம்ம ரிட்டர்ன் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்லை, இவரே ஆக்ஷன் எடுத்துட்டோன்னா எதுக்கு அவங்கள்ட்ட போகணும்? இப்போ அதான் சார் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லி இப்போது நேரடியாக போய் ஓட்டரை பார்க்குறேன்னு இருக்கேன். அந்த முதியவரை நேரடியாக பார்த்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட நான் வாங்குகிறேன். இதை என்கொயரி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த நடவடிக்கை என்ன சார்? அவங்களோட இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் வரட்டும், என்னன்னு சொல்லட்டும். இந்த ஒரு ஓட்டை மட்டும் அவர் பார்த்து வெரிஃபை பண்ணி எனக்கு உண்மையை சொல்லிட்டாருன்னா போதும். ஏன்னா எல்லா ஓட்டையும் வெரிஃபை பண்ணி இந்த ஒரு ஓட்டை நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஓட்டை உண்மையிலே அவங்க மேனிப்புலேட் பண்ணி இப்படி பண்ண வச்சாங்க அப்படின்னா இது அக்செப்டே பண்ண முடியாது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்